சக்கரத்தில் இரண்டாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி தான் ரிஷபராசி. இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, இந்த ரிஷபராசி என்பவர்களுடைய பொதுவான குணங்கள், அவங்களுடைய இயல்பு, அவங்களுடைய மனோபாவம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த ரிஷபராசி அன்பர்கள் உண்மையிலேயே நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்புள்ள ஒரு ராசி அப்படின்னே சொல்லலாம். இவங்களை நம்பலாமா நம்ப கூடாதா அப்படின்லாம் ஒரு சில பேர் கேட்குறீங்க. நிச்சயமாக இந்த ரிஷபராசி என்பவர்களை நல்லா நம்பலாம். ஏன்னா நம்பிக்கைக்குரியவங்க, நம்பிக்கைக்கு சொந்தமானவங்க அப்படின்லாம் இந்த ரிஷபராசி என்பவர்களை சொல்லலாம். அன்பாக எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் அடங்கி போவாங்க. அதிகாரமாக எந்த ஒரு விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்ல வேண்டாம். அதோட கூட இந்த ரிஷபராசி என்பவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் இறங்கினாங்க அப்படின்னா அதை 200 முறை யோசிப்பாங்க. ஆனால் முயற்சி பண்ணினாங்க அப்படின்னா அதை வெற்றி பெறாமல் ஓய மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு விஷயத்தில் இறங்குனாங்களா அதில் வெற்றியை பார்க்காம ஓய மாட்டாங்க. அந்த அளவுக்கு கஷ்டப்படக்கூடியவங்களாகவும் இந்த ரிஷபராசி என்பவர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அன்பு நிறைந்தவங்க, ரொம்ப பொறுமைசாலிங்க. நில ராசி, அதனால் ரொம்ப பொறுமையாக தான் இருப்பாங்க. சுக்கிரனோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால எல்லாருக்கிட்டையும் அன்பு செலுத்துவங்க, பேசுகிறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கக்கூடியவங்க இந்த ரிஷபராசி என்பவர்கள் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப திறமையானவங்க. இவங்களுக்கு தெரியாது அப்படின்னு எதையுமே நம்மளால் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு திறமைசாலிகளாக செயல்படக்கூடியவங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு நடிக்க தெரியாது அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா ரொம்ப திறமைசாலிகளாக அவங்க இருப்பாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப சாதுவாக தான் இருப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு விஷயத்தையும் பிளான் போட்டு செய்யக்கூடியவங்களாக இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். யாருக்காவது ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல் ஆளாக உதவுவாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதன் மூலியம் செய்கிறது அப்படிங்கிறதுலாம் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதோடு கூட இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு நட்பு ராசியாக பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கடகராசி, மீனராசி, மகரம், கன்னிராசி இவங்களாம் நட்பு ராசியாக பெரும்பாலும் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அமைவாங்க. கொஞ்சம் வித்தியாசமான கண்ணோட்டத்தில் இவங்களாம் இருப்பாங்க. அதுவும் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு ரொம்ப பொருந்தி வரும். அதனால் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இவங்களாம் நட்பு ராசியாக அமைந்தாங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். வருகின்ற நாட்களோட கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு பகவான் தற்போது வக்ரகம் அடைந்திருக்கிறார். சுகஸ்தானத்தில் கேது, ருண ரோகஸ்தானத்தில் புதன் சுக்கிரன், சப்தமஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய், தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான், அவரோட கூட ராகு இணைந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி கிரக அமைப்புகள் நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களில் இருக்குது. அதனால் என்னென்ன நற்பலன்கள் இவங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். பண வரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கடந்த சில மாதமான்னு சொல்கிறத விட கடந்த சில வருடங்களாகவே ரொம்ப பணப்பிரச்சனையினால் நிறைய கஷ்டப்பட்டு இருந்த நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு ஓரளவுக்கு மகிழ்ச்சியை இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஏதாவது சுப செலவுகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் செய்வீங்க. அதோடு கூட வீட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேசும்போது வீண் பேச்சை, தேவையில்லாத பேச்சை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதனால் குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நிதானமாக இருங்க. அவசரப்பட்டு தடிமனான வார்த்தைகளை யாருக்கிட்டையும் இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பவர்கள் பயன்படுத்த வேண்டாம். மற்றபடி பண வரது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்க போகுது. என்ன திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில சுப செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. மற்றபடி நல்ல ஒரு அமோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தவங்களுடைய விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம். குறிப்பாக யாருக்கு இந்த காலகட்டத்தில் முன்ஜாமீன் போட வேண்டாம். யாராவது பணம் வாங்கி கொடுக்கறது அல்லது நீங்கள் யாருக்காவது முன்ஜாமீன் போடுறது இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது. குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய செய்கைகளை, அவங்களுடைய உணர்வுகளை அறிந்து அதற்கேற்ப நீங்கள் செயல்படுறது ரொம்பவும் நல்லது. ஒவ்வொரு இடத்துலையுமே கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. யாருக்கிட்டையும் தனிமனான வார்த்தைகளை கொஞ்சம் பயன்படுத்த வேண்டாம். குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க. அது உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கும் அது உதவும். தேவையில்லாத வாக்குவாதங்கள், பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் அனுசரணையாக போனீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் வராது. உறவினர்கள்,
நண்பர்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் டக்குன்னு கோபம் வரும். அதனால் டக்குன்னு எடுத்தெறிஞ்சு பேசுகிற மாதிரி தடிமனான வார்த்தைகளை பேசிடுவீங்க. அதனால் ரொம்ப நாள் பழகின உங்களுடைய நண்பர் கூட இந்த காலகட்டத்தில் உங்களை புரிஞ்சிக்காமல் செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அதனால் கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. தொழிலில் வியாபாரத்தில் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. மற்றவங்ககிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுறது ரொம்பவும் நல்லது. வீண் வாக்குவாதத்தை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. அலுவலக சம்மந்தமான விஷயங்களை கூட மற்றவங்ககிட்ட சொல்லும்போது கொஞ்சம் நம்பிக்கைக்குரிய நபர் தானா அப்படிங்கிறத அறிஞ்சு அதற்கப்புறம் நீங்கள் சொல்கிறது ரொம்பவும் நல்லது. பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதோடு கூட கலைஞர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நிறைய வாய்ப்புகள்லாம் வரும். ஒரு சிலருக்கு புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அரசியல்வாதிகள் உங்களுடைய வேலையை கரெக்டாக செய்யுங்க. மற்றவங்களை நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் ஒப்படைக்க வேண்டாம். ஒவ்வொரு விஷயத்தையும் கண்ணு கருத்துமாக பார்த்து செய்யுங்க. இல்லை அப்படின்னா தேவையில்லாத அவப்பேரெல்லாம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கடினமான உழைப்புக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நட்பு வட்டாரத்திட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. தேவையில்லாமல் உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத பிரச்சனையெல்லாம் உங்களை மாட்டி விட்டுருவாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. பாடங்களை ஒரு முறைக்கு 2 முறை படிங்க. இல்லை அப்படின்னா மறதி போன்ற பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டத்தில் வரும். அதனால் ஒரு முறைக்கு 2 முறை பாடங்களை படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ரிஷபராசியில் கார்த்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பணி செய்கிற இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுடைய கௌரவத்துக்கே சின்ன சின்ன இடர்பாடுகள் இந்த காலகட்டத்தில் வரும். சக ஊழியர்களால், நண்பர்களால் ஏதாவது ஒரு பிரச்சனை வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் உங்களுடைய பதவியில் ஏதாவது சின்ன சின்ன சேஞ்சஸ்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். கவனமாக செயல்படுறது நல்லது. மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. சக மாணவர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய மாணவராக இந்த கார்த்திகை நட்சத்திரக்கார மாணவர்கள் வர போறீங்க. அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எதுலையுமே கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. ஓரளவுக்கு மகிழ்ச்சியை எதிர்பார்க்கலாம். சனிக்குரிய பரிகாரங்கள் நீங்கள் செய்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா சனி பகவானால் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். அதனால் கொஞ்சம் சனிக்குரிய பரிகாரங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்கிறது ரொம்ப நல்ல பலனை பெற்றுத்தரும். முடிந்தால் இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த ஐயப்பனை போய் தரிசிச்சுடுவாங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் வெற்றிகரமாக அமையும். ஏன்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் கொஞ்சம் குறையணும் அப்படின்னா அந்த ஐயப்பனை போய் வழிபட்டுடுவாங்க. நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். அதோடு கூட சனிக்கிழமை தோறும் நவகிரகங்களில் உள்ள சனி பகவானுக்கு ஒரு எள்ளெண்ணெய் தீபம் போட்டு வழிபட்டுடுவாங்க. நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. யாருக்காவது பெரிய தொகையாக கொடுக்க போகிறீங்க அப்படின்னா எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க. ஏன்னா அவசரப்பட்டு நீங்கள் தொகையை கொடுத்துட்டு மீண்டும் அதை திரும்ப பெறத்துக்கு படாது பாடு வர வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது. உங்களுடைய முயற்சி எல்லாமே இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன தடை, அதுக்கப்புறம் தான் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கவங்க நிறைய போட்டிகளை சந்தித்து அதுக்கப்புறம் தான் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு எதிராக சில பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரும். உங்களுடைய பேருக்கே ஒரு சில இடத்துல கெட்ட பேர் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. நெருங்கிய நண்பர்களாலே உங்களுக்கு ஒரு சில இடத்துல பிரச்சனைகள் வரும். ஒரு சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய நெருங்கிய நண்பரே எதிராக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. மிருகசீரிடம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். குடும்பத்துலேயும் சரி, பொருளாதாரத்துலேயும் சரி, வீண் சஞ்சலம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும். கொஞ்சம் கவனமாக செயல்படணும். குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லது. ஏன்னா கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க. ஒவ்வொரு இடத்துலையுமே கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. வீண் வாக்குவாதத்தை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. வீண் செலவுகளையும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஏன்னா தேவையில்லாத ஆடம்பர செலவெல்லாம் உங்களுக்கு சின்ன சின்ன இடர்பாடை கொடுக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு பெரிய செலவை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஒரு சிலருக்கு அசையா சொத்து வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் ஒரு சில செலவுகளும் இந்த காலகட்டத்தில் வரும். கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் வராது. சுக்கிரன் கோரையில் மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்க. மகாலட்சுமிக்கு அர்ச்சனை செய்து வழிபடுறது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். வெள்ளிக்கிழமையில் இதை செய்யுங்க. சுக்கிர கோரையில் போய் நீங்கள் மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். கடன் பிரச்சனையும் படிப்படியாக குறையும். நம்பிக்கையோடு இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த ஒரு விஷயத்தை செய்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்
நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ரிஷபராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு